சொல்றது கேளுங்க. அது ரொம்ப ஆபத்தான இடம். தள்ளி போய் போகாதீங்க. சொன்னா கேளுங்க. வேண்டாம் வேண்டாம். அங்க அறிவு இருக்கா? கார் முன்னாடி திடீர்னு போய் வந்து நிக்கிற. இடிச்சா என்ன இருக்கும் தெரியுமா? போகாதீங்க. தள்ளியா முதல்ல. அங்க போகாதீங்க. அது ரொம்ப ஆபத்தான இடம். சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நீங்க அந்த அரண்மனைக்குள்ளார போனா உங்க குழந்தைங்கள உயிரோட விடாது. நான் அனுபவப்பட்டவன். தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எல்லாம் திரும்ப போயிடுங்க. இது ரொம்ப மோசமான இடம். சொன்னா கேளுங்க. போயிடுங்க போயிடுங்க. நான் சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா என் நிலைமைய கொஞ்சம் பாருங்க ஐயா. இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க அதே ஆள் தாமா இவரு. யோ, குழந்தைங்க எல்லாம் பயப்படுவாங்கல்ல. என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? ஏய், நாங்க இங்க வெகேஷனுக்காக வந்திருக்கோம். இங்க பாரு, எங்களை இரிட்டேட் பண்ணாம மரியாதை எங்க இருந்து போயிடு. நான் சொல்றத கேளுங்க ஐயா. மனோ, போயிடுங்க ஐயா. what is this? இந்த ஆளு என்னென்னமோ உளறிட்டு இருக்கான். எழு. அவனை பார்த்தாலே பைத்தியக்கார மாதிரி தெரியுது. அவன் சொல்றது எல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ காரை மூவ் பண்ணு, அவன் தானா விலகிடுவான். ஏய், ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி போ. ஐயா தயவு செஞ்சு நான் சொன்னா கேளுங்க ஐயா. ப்ளீஸ் ஓரமா போங்க. ஐயா ஐயா ஐயா. எழு, நீ காரை எடு. ஐயா வேணாம் ஐயா. ஓயா. அந்த கொலகார பையன் உங்க எல்லாரையும் கொன்னுடு ஐயா. ஐயா ஐயா நான் சொல்றத கேளுங்க. ஐயா ஐயா வேணாம் ஐயா. போகாதீங்க ஐயா. ஐயா ஐயா நான் சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா போகாதீங்க ஐயா. என்னடா சில மாதிரி நிக்கிறாரு? பாஸ், அதான் இந்த வீட்ல திருட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்படியே நிக்கிறீங்க? வாங்க போலாம். டேய் போலாம், ஆனா அரண்மனைக்கு வெளியே இல்ல, உள்ள. என்னது? அரண்மனைக்குள்ள தங்கத்தையும் வைரத்தையும் திருடனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த தங்க சிலையோட இதயத்தை திருடணும்னு முடிவு பண்ணிட்டேன். தங்க சிலையா? பாஸ், உண்மையிலே தங்க சிலை டொம்முன்னு இருக்கு பாஸ். அது உங்க அண்ணிடா. அண்ணியா? இது எப்பல இருந்து? ஜஸ்ட் நவ். ஏய் செல்வி. அம்மா, வீட்டு வேலைக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ண சொன்னனே, பண்ணியா இல்லையா? அம்மா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட நான் முன்னாடியே பேசிட்டேம்மா. அவங்க அனுப்புறேன்னு சொல்லிருந்தாங்க, ஆனா இன்னும் யாரையுமே காணோம். உன்கிட்ட எல்லாம் போய் ஒரு வேலையை சொன்னேன் பாரு. சீக்கிரமா ஆளுங்களை ஏற்பாடு பண்ணு. அப்புறம் எழில் அதுக்கு வர டென்ஷன் ஆவாரு. வீடு உள்ளேயும் சூப்பரா இருக்குல்ல சார்? சுடர், உனக்கு வீடு பிடிச்சிருக்குல்ல? ஆக்சுவலி சுடர், உனக்கும் குழந்தைங்களுக்கும் அந்த போரிங் ருட்டீன் சிட்டி லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சடனா அந்த ட்ரிப்பையை பிளான் பண்ணேன். ஆக்சுவலி லாஸ்ட் மினிட்ல இந்த இடம் தான் கிடைச்சது. இது உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது
சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. சுடர் ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் சிட்டில இருந்தா இதோட வேல்யூவே வேற. வா சுத்தி பார்க்கலாமா? ம். அஞ்சலி அஞ்சலி என்னாச்சுமா? என்னாச்சு? எதுக்கு கத்துறீங்க? அங்க 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 என்ன என்ன இருக்கு அங்க? அட போட்டோ. இத பார்த்தா கத்துன? ஆமா டாடி, அத பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு. டோன்ட் வரிமா. ஒண்ணும் இல்ல அஞ்சலி, உன் கூட நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, பயப்படக்கூடாது. நீதான் டாடியோட தைரியமான பிரின்சஸ் ஆச்சே, பயப்படக்கூடாது. ம்? யார் இவன்? போட்டோவிலேயே பேய் மாதிரி இருக்கான். இன்னும் பேய் ரூபத்துல எப்படி இருப்பானோ? சரி சரி, பயப்படாத. ரூம்ஸ் எல்லாம் மேல இருக்கு, வாங்க போலாம். சரி சரி, ரொம்ப டயர்டா இருக்கு. ஆ? வாங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். சரி போலாம். வாங்க எல்லாரும் Okay. போலாம்.